நாளுக்கான ரேமா வார்த்தை நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். அன்பார்ந்த பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, உங்களுக்கு தவறா ஆலோசனை கொடுத்த ஒருத்தரை ஆண்டவர் இந்த நாள்ல அனுப்ப போறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன். ஆனா சில வேளைகள்ல நம்முடைய நண்பர்களாக, உறவுகளாக, நமக்கு தெரிந்தவர்கள் என்று சொல்லி வருகிற சில பேர் அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. ஏனென்றால் அவங்க மாம்சத்தில் அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் செயல்படுவதில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கடவுளுடைய ஆவியில ஆகும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளுடைய ஆவி நமக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ அதுதான் ஜெயிக்கும். அப்போ நம்முடைய வளர்ச்சிக்கு சில வேளைகளில் தடை யாருன்னா, சில பேர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கிறோம்ல, அதுவே தடையா மாறிடும். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆலோசனை எல்லாத்தையும் கேட்கணும், ஆனா கடவுள் சொல்றதை மட்டும் தான் ஏத்துக்கணும். இன்னைக்கு கடவுள் உங்கள்கிட்ட சொல்றாரு, உங்களுடைய ஆஃபீஸ்ல, உங்களுடைய பிஸ்னஸ்ல தவறா உங்களுடைய கம்பெனிக்கு விரோதமாக இருக்கிற ஒரு நபரை உங்கள்கிட்ட இருந்து கர்த்தர் புறப்பட பண்ண போறார். அது யாருன்னு கர்த்தர் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண போறார். உங்க குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வர்ற ஒரு நபரை ஆண்டவர் விலக்க போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல குழப்பத்தை, உங்களுடைய போஸ்டுக்கு பாதகம் விளைவிக்கிற, புரளி பேசுகிற, தவறான ஆலோசனைகள் வழிநடத்துற சில காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே எடுத்து போட போகிறார். ஆண்டவர் சொல்றார், அவன் உன்னை விட்டு புறப்பட்டான். உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான்னு என்ன அர்த்தம்னா, ஒரு சரீரத்துல கேன்சர் மாதிரி ஒரு கட்டி வந்துருச்சுன்னா, ஐயோ சரீரத்துல இருக்குதுன்னு அப்படியே விட்டுருவோமா? இல்லை, அதை வெட்டி எடுக்கிறோம்ல. ஏன்? அது விட்டா முழு சரீரத்துக்கும் பரவிடும். அது மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில காரியங்களை எடுப்பார். அது வலிக்கும், வேதனையா இருக்கும், ஆனா அது உங்க நன்மைக்கு தான். அன்பார்ந்த பிள்ளையே, இலையை மரத்திலிருந்து கீழே விழுந்துச்சுன்னா யாரும் ஃபெவிகால் எடுத்து திரும்பி ஒட்ட வைக்க முடியாது. ஏன்னா அதனுடைய டைம் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி சில உறவு, சில நம்பிக்கைகள், சில இடங்கள், எது உங்களுக்கு தேவையில்லையோ, தவறாய் இருக்கிறதோ அதை கடவுள் வெட்டி எடுக்கிறார். புதிய காரியம் தோன்ற போகிறது. இலை மரத்திலிருந்து விழுந்தாலும் மரத்துல புது இலைகள் துளிக்கும் போல உங்களுக்கு புதுசா மனுஷர்களை அனுப்புவார், உண்மை உள்ளவர்கள் அனுப்புவார், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் சேரப்போகிற நாள், நல்லவர்கள் வரப்போகிற நாள். கர்த்தர் எல்லா கெடுதலையும் உங்களை விட்டு எடுத்து நன்மையால் நிரப்புவார். God bless you. Have a wonderful day.